மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். வருணும் கண்மணியும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் வாசுகியும் மாதவனும் அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே குறிக்கோளா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆசையா வருண் கண்மணிக்காக ஒரு செயினை வாங்கி கொடுத்து அதை தன்னோட கையாலேயே மாட்டி விடுறாரு. அதை பார்த்த பார்வதிக்கு பயங்கரமான சந்தோஷம். நாம நினைச்சதெல்லாம் நடந்துடுமோ அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வருண் கண்மணிக்கு செயின் மாட்டி விடுறதை பார்த்த மாதவனும் வாசுகியும் பயங்கரமா பொறாமப்படுறாங்க. ஆஹா, நாம இவங்களை ஒரேடியா பிரிக்கலான்னு பிளான் பண்ணுனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாயிட்டே வருதே அப்படின்னு மாதவனும் வாசுகியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா வருண் கிட்ட கண்மணி என்ன சொல்றாங்கன்னா, போதும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, என் மேல உங்களுக்கு உண்மையான காதல் இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க, இதுக்கப்புறமும் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வருணுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, கண்மணி ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் கண்மணி அவங்க கழுத்தில் இருக்கக்கூடிய டாலரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதை பார்த்த வருணுக்கு பயங்கரமான ஷாக்கு. கண்மணி என்ன பண்ணுறாங்க, ஒரு லெமன் ஜூஸ் மாதிரியான ஒன்றை வாசுகி கிட்டேயும் மாதவன் கிட்டேயும் கொடுத்து குடிக்க சொல்கிறாங்க. ஆனால் அதை என்ன பண்ணுறாருன்னா, மாதவன் வாசுகிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை வாங்கி அவசரமாக குடிக்கிறாரு. அதை குடித்த உடனே கண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் 2 பேருமே குடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் தாம்பத்திய உறவே இருக்காது அப்படின்னு சொல்ல மாதவன் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அடுத்ததா பார்வதி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், கண்மணியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு வருண் கிட்ட ஆர்டர் பண்ணும்போது, ஆனால் அவருக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு வருண் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. இது பார்வதிக்கு ஒரு விதமான சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது. கண்மணிக்கு பிளவுஸோட நாட்டை கட்டி விடுற மாதிரி வருண் சில விஷயங்களை செய்கிறாரு. அது வருணுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே கண்மணி அன்பா கட்டளையிடுறாங்க அப்படிங்கிறதால அந்த ஒரு விஷயத்த பண்ணுறாரு. இப்படியே கொஞ்சமாக வருணோட மனசில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு கண்மணியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக கண்மணி, வருண், பப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமியார் வருணை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீ இத்தனை நாளாக மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நீ இழந்த ஒரு விஷயம் உன்னோட வீட்டுக்கு திரும்பவும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நீ இந்த உயிர் திரும்பவும் குழந்தையா உனக்கு சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு விதமான அதிர்ச்சியிலையும் சந்தோஷத்துலையும் இருக்காரு வருண். பார்வதி ரொம்பவே அன்பா கட்டளையிடுறாங்க வருண் கிட்ட, இன்னைக்கு நீ கண்மணியை உன்னோட ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. வேற வழி இல்லாமல் அம்மாவோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கண்மணியை கூட்டிட்டு போறாரு வருண் ஆஃபீஸ்க்கு. அந்த இடத்துல பணத்தை எண்ணிட்டு வரும்போது கணேசன் அனுப்பி வச்ச ஆட்கள் வருணை அட்டாக் பண்ண ஒருத்தர் கத்தியால குத்த போகும்போது அது தடுக்கிறாரு வருண். அதனால கையில கத்திப்பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கண்மணிக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. வருணை காப்பாற்றுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நிறைய பிளட் லாஸ் ஆகிறதுனால வருணுக்கு மயக்கமாக வருது. எக்காரணத்தை கொண்டும் கண்ணை மூடிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்மணி கார் ஓட்டி போயிட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வருணை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்த வாசுகியும் மாதவனும் கண்மணி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, வருணை கொலை பண்ணுறதுக்காக அனுப்பி வச்ச ஆட்கள் நீ பண்ணின வேலை தானே அப்படின்னு கண்மணி மேலே பழிய போட கண்மணி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. கிருஷ்ணாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் 2 பேரும் என் கண்ணிலேயே பட்டுடாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வார்னிங்கும் கொடுக்குறாங்க. வருணுக்கு அடுத்ததாக சர்ஜரி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமுமே ஸ்டார்ட் ஆகுது. கிருஷ்ணாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக அவர் திரும்பி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க கண்மணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.